நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பரணியோட பெட்டியெல்லாம் எடுத்து நம்ம வண்டியில் வைக்க சொல்லிருக்கேன், உங்களுக்கு என்ன அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு தாண்டி அறிவில்லை, நான் எல்லா காரியமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பிறகு பரணியை நம்ம கொண்டு போய் சென்னை விட்டுட்டு வர வேணாமா? அவள் தான் வந்துட்டு அமெரிக்கா போய் படிக்கணும்ல. இந்த வெறும்பையை வந்துட்டு அதெல்லாம் தடுத்துருவான். அதனால தான் நானே கூட இருந்து எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆமாம், உங்கள் பொறுப்பை பற்றி தெரியாதாக்கும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணி கிழிக்க வேணாம். என் மருமக இருக்கான், அவனே கொண்டு போய் விட்டுக்குருவான் பரணியை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க வேலை, அவங்க சண்டை எதுனால அவங்க பார்த்துக்குருவாங்க. உங்கள் வேலையை மட்டும் முதல்ல பார்த்துட்டு வாங்க. உங்களை எவ்வளோ கிழிச்சாலும் நீங்களாம் அடங்கவே மாட்டீங்க என்ன அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் அப்படி சொல்லுமா, முதல்ல அப்பாவை இழுத்துட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்துக்கு வந்துட்டு சௌந்தரபாண்டி சொல்கிறாங்க, உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள், என் மகளே அமைதியாக இருக்கா, உங்களுக்கு என்ன பண்ணுது, நானே அவளை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நீ ஒன்றும் விட தேவையில்லை, என் பொண்டாட்டியை நானே விட்டுக்கிறேன், ஒழுங்கு இந்த வீட்டு வாசலை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க வந்துட்டு திட்டுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு சண்டை போடுறாங்க. டேய், நீ என்னடா சொல்கிறது, நான் அப்படி தாண்டா விடுவேன், என் மக நான் கொண்டு போய் விடுறேன், அவள் தான் உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன, இங்கே வந்து இருந்தது ஏதோ இந்த நசிக்காக வந்து இருந்திருக்கா, அவ்வளோதான், மற்றபடி அவள் அமெரிக்கா போகிறது உறுதி, அதை நானே கொண்டு போய் விட்டுக்கிறேன். இந்த வெறும்பயலுக்கு இந்த ஊரில் வடக்குது தெக்குதுன்னு தெரியாது, இதில் சென்னையில் போய் இருந்துக்கிட்டு அமெரிக்கா கேத்தி அமுச்சு விட போகிறானா, இவனை பற்றி தெரியாதாக்கும், என் மகளை நானே அங்கேருந்து பார்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு அமுச்சு விட்றேன், இவெல்லாம் ஒன்றும் அங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்குறாங்க. அதே சமயத்தில் சண்முகங்களும் இந்த பெட்டியை பிடிச்சி இழுக்கிறாங்க. மாற்றி மாற்றி வந்துட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கு வந்துட்டு வைகுண்ட பக்கத்தில் சும்மா இல்லாமல் மண்டே ஓடுறா, இன்றைக்கி அவன் மண்டே ஓட, அவன் விட்டுறக்கூடாது, இந்த தரித்திரம் பிடிச்சவன் இந்த வீட்டில் வந்து நுழைஞ்சாலே சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கு. எல்லாரும் வந்துட்டு சண்டையை பிரித்து விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தது பரணிக்கே கோவம் வந்துடுது. ஐயோ ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே வந்துட்டு அமைதியாக ஷாக்காகி போய் பரணியவே பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் அறிவில்லையடா, நீங்கள் ரெண்டு பேர் என்னை வச்சு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கெட்டின பொண்டாட்டியாக மதிக்க தெரியாதவன் நீ, மகளுக்கு என்னானாலும் பரவாயில்ல, ஈகோ தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கவர் அவர், உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் வந்துட்டு நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி தானே, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்ன தாண்டா வேணும் சொல்லுங்கள், என்னை வெட்டி கூறு போட்டால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. வாயை மூடுறா, நீலாம் வந்துட்டு மனுஷனா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்ல. எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. உன் பேச்சை நம்பி நான் இனிமேலும் ஏமாறுறதுக்கு ரெடியாக இல்லை, நீங்கள் யாருமே என் கூட வர வேணாம், நானே தனியாக போய்க்கிறேன், ஆத்தாடி ஆத்தா தயவுசெய்து ஆளை விட்டுருங்க, உங்கள் கூட இருந்தேன்னா நம்மளே பைத்தியமாக்கி லூஸாக தெரிய விட்டுருவீங்க அப்படின்னு சொல்ல. இப்படிலாம் சொல்லாத, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு கிளம்புறாங்க. அப்பா உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், தயவுசெய்து என் பின்னாடி யாரும் வராதிங்க, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் சண்முகம் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி. பரணி இப்படியெல்லாம் பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டுக்குள்ளேருந்து எல்லாருமே வர்றாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, மச்சான் நீங்கள் இன்னும் பரணி பேசுனதே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அவள் வந்துட்டு உங்களை விட்டு போகணுன்னு முடிவெடுத்திருந்தா எப்போயே போயிருக்க மாட்டா, ஏன் 1 மாதம் 2 மாதம் சாக்கு சொல்லிட்டு இங்கே இருக்கா, அவளுக்கு மனசெல்லாம் நீங்கள் தான் மச்சான், நீங்கள் அதனால் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல. இங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா தங்கச்சிங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாடா நீ மனசு உடஞ்சி போயிடாத, அவள் வந்துட்டு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி தனியாக போயிருக்கானா என்ன அர்த்தம், நீ அவள் பின்னாடி போகணுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல. அடுத்த சீனில் வந்துட்டு சண்முகங்க பேக் எடுத்து நிற்கிறாங்க. நீ இல்லாத இந்த இடத்துல எனக்கு என்னடி இனிமேல் வேலை, நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா இன்டர்வியூக்கு அங்கே எல்லாருமே லைனில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சண்முகம் வந்ததுமே பரணி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த சீனில் கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா என்னமோ என்னை அமெரிக்காவுக்குலாம் அமுச்சு விட மாட்டேன்னு சொல்லி சொன்னேன், இப்போ என்ன வந்திருக்க அப்படின்னு சொல்ல. பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா, அதை நிறைவேற்றி வைக்கிறதா ஒரு கணவனோட வேலை, சரி என் பொண்டாட்டிக்காக நானே அவளை அமெரிக்கா அமுச்சு விடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆஹா அப்படியா, இப்போ நல்லா தான் பேசுகிற, இனிமேல் என்னென்ன பண்ண போகிறேன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல. ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை பத்திரமா அமுச்சு விடுவேன், உன் ஆசை நிறைவேற்ற போகிறேன், அவ்வளோதான், இதானே உன்னோட ஆசை அப்படின்னு சொல்ல. ரெண்டு பேர் வந்துட்டு கடற்கரையில் விளையாடுறாங்க. சில்லாஞ்சிருக்கியே என்ன குளிர இருக்கியே அப்படின்னு பாட்டை போட பயங்கரமாக வந்துட்டு ரொமான்ஸை போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. ஹாப்பியாக அந்த வந்துட்டு ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.